ஸ்ரீ குருபியோ நம. பாகவதத்தை சிரவணம் பண்ணாதவனுக்கு மோட்சம் கிடைக்காது, முக்தி கிடைக்காது அப்படின்னு ஒரு பௌராணிகர் சொல்கிறாரே மாமா. இதை பற்றி எனக்கு கொஞ்சம் மனசு சஞ்சலம் ஆகிடுது, நீங்கள் கொஞ்சம் பதில் கொடுங்களேன் அப்படின்னு ஒரு அன்பர். அந்த அன்பருக்கு 75-76 வயசு இருக்கும். அவருக்கு ஏன் எனக்கு கவலை வந்து அவர் பாகவதம் கேட்டதில்லை. ஐயோ வாழ்க்கையை இவ்வளோதானு பயம் வந்துடுத்து அவருக்கு. இது எப்படி நோக்க வேண்டும்? அப்போ அந்த பௌராணிகர் மகாவித்வான் அவர் சொன்னது தப்பா? அவர் சொன்னது தப்பு இல்லை. அப்போ பாகவதத்தை சிரவணம் பண்ணாதவனுக்கு மோட்சம் கிடைக்காதா? அப்படியும் அல்ல. அப்போ எப்படி இதை நம்ம பார்க்க வேண்டும்? அவளுக்கு எந்த தேவதாமூர்த்தி மேலே ஈடுபாடு இருக்கோ, பக்தி செலுத்துகிறோமோ, அல்லது பூர்ணமாக சரணாகதி அடைஞ்சிருக்கோமோ, அந்த தேவதாமூர்த்தி நிச்சயம் நமக்கு வேண்டியது தருவாள். மோட்ச சாம்ராஜ்யத்தை உண்டான வழியாக அவள் காமிப்பாள். அந்த தேவதாமூர்த்தி சந்தேகமே வேண்டாம். அது ராமராக இருக்கலாம், நாராயணனாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், அம்பாளாக இருக்கலாம், ஆஞ்சநேய சுவாமியாக இருக்கலாம், முருகனாகவும் இருக்கலாம் அல்லவா? மாய பிறப்பருக்கும் ஈசனே எங்க வருது? திருவாசகத்தில், குறிப்பாக சிவபுராணத்தில் பார்க்குறோம். இந்த பிறப்பு இறப்புங்க சூழல்லேருந்து சூழல் இருக்கு இல்லையா, சைக்கிள், அதுலேருந்து அந்த அறுத்து நம்மளை பர்மனெண்ட்டாக நமக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை தரக்கூடிய ஈசனே அப்படின்ட்டு அந்த பரமேஸ்வரனை நம்ம பார்க்குறோம், துதிக்கிற அந்த இதை பார்க்குறோம் நம்ம திருவாசகத்தில். சுப்பிரமணிய விஜயத்தில் என்ன வருது? முருகனை பற்றி சொல்லும்போது குஹாத் தேவம் அந்நியம் நஜானே நஜானே, எனக்கு முருகனை தவிர எதுவும் வேண்டாம், எனக்கு தெரியவும் தெரியாது. முருகன் எனக்கு வேண்டிய தருவான். என்ன தருவான்? மோட்ச சாம்ராஜ்யம் தருவான். இப்போ இந்த உலகத்தில் வேண்டிய சௌக்கியங்களையும் தருவான். அப்புறம் பர உலகத்துக்கு போகும்போது அங்கேயே எனக்கு நல்லது தருவான். ஈக பர சௌக்கியம் தரக்கூடியது முருகனுடைய பேரு. அவள் ஏன் ராமநாமம். ராமநாமத்தின் மகிமை பற்றி என்னைக்கு எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கோம். மகாபிரியா உள்பட நிறைய பேரும் சேர்த்து சொல்லிருக்காளே, போதேந்திரால் உள்பட. ராமர் நாமம் ஒன்று போருமே, ராமநாமம் ஒன்று போருமே. சரி, அம்பாளை பற்றி சொல்லக்கூடிய போ என்ன வருது? யார் ஒருத்தர் லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுறாலோ மற்றத்தை அம்பாள் பார்த்துப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இகப்பர சௌக்கியத்தை நிச்சயம் அம்பாள் தருவான். ஸ்ரீவித்யால தான் எடுத்து சொல்லியிருக்கு அம்பாளோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லும் போது. நிறைய பேர் ஆஞ்சநேய சுவாமி இஷ்ட தெய்வமாகவும் உபாச தெய்வமாக வச்சுட்டு கல்யா. அவளை கேளுங்கோ, ஆஞ்சநேய சுவாமி ஒருத்தர் போகிறோம் இகப்பர சௌக்கியம் கொடுப்பதற்கு. நாரத மகாமுனி அவருக்கு சதா சர்வகாலமும் நாராயண ஜபம் தான். ஓம் நமோ நாராயணாய. அந்த நாராயண சப்தத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. அதுவும் நமக்கு தெரியும். நிறைய புராணோக்தமான நிகழ்வுகளை பார்க்குறோம் நம்ம. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது? ஒட்டுமொத்தமாக எந்த தேவதாமூர்த்தியால் இருந்தாலும் சரி, நம்ம பூர்ணமாக பக்தி செலுத்தினோம் என்றால் நமக்கு கிடைக்கிது. எது வேணுமோ அது கிடைக்கும். எது வேணும்? இந்த உலகத்தில் வாழும்போது சொக்கியமாக இருக்கணும், அதுக்கு உண்டான எல்லா நலன்களும் வேணும். பரலோகத்துக்கு போகும்போது அந்த மோட்ச சாம்ராஜ்யம் நமக்கு கிடைக்கணும் அல்லவா? ஈக பர சௌக்கியம் அது எல்லா தேவதாமூர்த்திகளும் தருவான். அவாளுக்கு பிடிச்ச தேவதாமூர்த்திகளை அவாவா கொண்டாடுவா. அதுவும் ஒருத்தர் நல்லதுதான். அது எதனுடைய வெளிப்பாடு? பூர்ண பக்தியோட வெளிப்பாடு, பூர்ண சரணாகதியோட வெளிப்பாடு. எனக்கு ஒரு சுவாமி மேலே நம்பிக்கை இருக்குன்னா மற்ற சுவாமிகளை பேதபாவத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் பரம சௌக்கியமா க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பரம்பொருளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயணா.